ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சந்தியாஸ் கிச்சனில் ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. ஸோ ஃபிஷ் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட மிக ஒரு ஃபேவரட்டான ஒரு ஐட்டம் சந்தியாஸ் கிச்சனில். அந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். அதாவது சூப்பராக வர்றதுக்கு நீங்கள் எந்த ஃபிஷ் வாங்கி பண்ணாலும் இதே மாதிரி மேரினேஷன் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் மேரினேஷன் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஸோ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பண்ணுற அதே சேம் ப்ராசஸ் தாங்க. அதில் நான் பண்ண ஒரு சில சேஞ்சஸை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, அண்ட் தென் கோகனட் ஆயில், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பவுடர், அண்ட் தென் கருவேப்பிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை குட்டியாக சாப் பண்ணி இதில் போட்டு மேரினேஷன் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் இதில் போட்டிருக்கேன். இதை வந்து அப்படியே ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பொரிச்சிட்ருக்கேன். எல்லாருமே வந்து கருவேப்பிலையை முழுசாக போடுவீங்க, இல்லை ஃபுல்லாக வைப்பீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. கருவேப்பிலையை குட்டியாக கட் பண்ணி மேரினேஷன் ப்ராசஸில் இதை சேர்த்து பிசைஞ்சு கொஞ்ச நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓப்பன் பண்ணும்போதே ஸ்மெல் சும்மா வீட்டையே தூக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் பேசலாம்.